ஹல்லேலூயா. ஆவே மரியா. ஆண்டவருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, நம்மளுடைய பங்கு தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு வரும்பொழுது நான் நினச்சேன், வில்லியனூர் வந்திருக்கோம், நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் அரவுண்ட் செப்டம்பர் அப்படி நான் சாட்சி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் நவம்பர் மாதம் வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. டிசம்பர் மாதம் ஆகும்பொழுது என்னுடைய கணவர் பரத்துக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கால் வலி ஆரம்பித்தது. ஒரு பாதம் மட்டும் வீங்கி போய் ஒரு பயங்கர கால் வலி ஆரம்பித்தது. அவர் டாக்டர்கிட்ட போக சொன்னால் அவர் போகல. இல்லை சரியாயிடும்னு சொல்லி 27-28 நாட்கள் ஆயிடுச்சு. அது என்னன்னே டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. 2 MRI ஸ்கேன் எடுத்து CT ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் கூட காலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. காலில் புண்ணு கிடையாது, கீறல் கிடையாது, காயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ எனக்கு மட்டும் மனசில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. இது என்ன தெரியலையே, இது ஏதோ ஒரு பயம் வருது, இது என்ன தெரியலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். போன வாட்டி நான் இங்கே வந்திருந்தப்போ சாட்சி சொன்னேன், நான் எப்போ இங்கே வந்தாலும் அந்த மாதாவோட குளத்து தண்ணீரை நான் வாங்கி அமெரிக்கா எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னேன். எத்தனை பேர் அப்போ இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் இருந்தீங்களா? நான் சாட்சி சொல்லும் பொழுது நான் எப்பயுமே இங்கே வரும்போது மாதா குளத்து தண்ணீர் எடுத்துகிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய பங்கு தந்தைக்கு, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டருக்கு, எல்லாருக்குமே நான் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். அப்போது வலி சரியாகாமல் என்னன்னே தெரியாமல் பரத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கூட மார்ஃபின் ஒர்க் ஆகல. ஒரு ஹையஸ்ட் பெயின் கில்லர்ஸ் கொடுக்கும்போது கூட அது ஒர்க் ஆகலை. அவர் வலியில் துடிச்சிட்டு இருந்தார். எனக்கு மட்டும் அந்த பயம் போவே இல்லை, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. அப்போ என்கிட்ட இருந்த அந்த மாதா குளத்து தண்ணீரை தான் நான் எவ்ரிடே பரத்துக்கு கொடுத்தேன். மாதாவே நீங்கள் தான் பார்த்துக்கணும், இது என்ன தெரியல, இது என்ன நடக்குதுன்னே தெரியல, டாக்டர்ஸ்க்கு தெரியல அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு ட்ராப் தண்ணி காலையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு வாரம்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எப்படி அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் காலில் வந்துச்சுன்னே தெரியாது. ஒரு காயமும் இல்லை பரத்தோட காலில். ஸோ ஒரு செப்டிக் வரைக்கும் போய் ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அப்படியே ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு இடத்துல செப்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சுன்னா காலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது இல்லாமல் 3வது ஒரு பாக்டீரியா, இது 3மே பரத்தோட காலில் இருந்தது. ஆனால் எப்பயும் போல் மாதாவை நான் நம்பினேன். மாதா என்னை கைவிடவே இல்லை, என்னுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அந்த செப்டிக்கான அந்த செப்சிஸ் 1 இன்ச் கூட பரத்தினுடைய பாதத்தை விட்டு மேலே எழும்பவே இல்லை. ஹல்லேலூயா. அது பரவவே இல்லை. அந்த செப்சிஸ் பரவவே இல்லை. அந்த ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியாவும் பரவவே இல்லை. இட் வாஸ் லோக்கலைஸ்ட், ஒரே இடத்துலையே இருந்தது. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஃபுல்லாக அந்த பஸ்ஸெல்லாம் வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணி இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. பட் அந்த ஒரு பயந்துக்கிட்டு இருந்த அந்த டைம், அவ்வளோ டென்ஷனாக இருந்த அந்த டைமில் மாதா தான் இந்த முறையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மாதா கிட்ட தான் வேண்டினேன். வில்லியனூர் மாதா தீர்த்தம் தான் நான் கொடுத்தேன், மாதா கிட்ட தான் வேண்டினேன். இன்றைக்கி இங்கே ஒரு நன்றி திருபலி, இந்த திருபலி நன்றி திருபலியாக நான் செலுத்தினேன். இன்றைக்கி பரத்தோ